பாரிஸ் நகரம் இன்று இரவு 10 மணி வரை சிவப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றிரவு முழுவதும் அனைத்து பூங்காக்களும் திறந்திருந்தன. இன்றும் பிரித்தானியா, சுவிஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் கடும் வெப்பம் நிலவி அதற்கு பின்னர் தணியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று லண்டன் உள்ளிட்ட நகரங்களில் வெப்பநிலை 33 பாகை செல்சியஸை கடந்துள்ளது. தற்போதைய வெப்பநிலை மில்லியன் கணக்கான ஐரோப்பிய மக்களை அதிக வெப்ப அழுத்தத்துக்கு ஆளாக்கியுள்ளதாக ஐரோப்பிய வானிலை முன்னறிவிப்பு மையங்கள் அறிவித்துள்ளன. வெப்பநிலை அதிகரித்தால் பல நாடுகளில் காட்டுத்தீ பரவி துருக்கியில் மேற்கு இஸ்மீர் மற்றும் மனிசா மாகாணங்களில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் 50,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். தற்போதைய வெப்ப குவிமாடம் கிழக்கு நோக்கி விரிவடைவதால் ஜெர்மனியில் நாளை வெப்பநிலையில் தணிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உலகின் பருவநிலை மாற்றம் ஐரோப்பாவை வேகமாக வெப்பமடைய வைக்கும் கண்டமாக மாற்றுவதான கவலைகள் உள்ள நிலையில் உலகின் ஏகைய பகுதிகளை விட ஐரோப்பிய கண்டம் 2 மடங்கு வேகத்தில் வெப்பமடைவதை தற்போதைய நிலைமையும் ஆதாரப்படுத்தியுள்ளது.